Next example 6. In triangle ABC, right angled at B, AB equal to 5 centimeter and triangle ACB equal to 30 degree. Determine the lengths of the sides BC and AC. இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு முன்னால ஒரு ரீமார்க் கொடுத்துருக்கேன். From the table above, you can observe that angle A increases from 0 to 90 degree. அந்த டேபிள் இருக்கு இல்லையா? sin 0, sin 30, sin 45, அதே மாதிரி cos 0, cos 30, cos 50, cos 30, cos 45 அதெல்லாம் இருக்கு இல்லையா? அது நீங்க பார்த்துக்கோங்க. அதுல sin A increases from 0 to 1. sin 0 0, sin 30 1/2, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா போய் லாஸ்ட்டு 1ல போய் முடியும். sin 90 1. ஆனா cos A என்ன ஆகும் அப்டின்னா cos 0 1ல ஆரம்பிச்சு cos 90 0. அந்த மாதிரி வரும் பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் 6 பார்க்கலாம். இதுல ரைட் ஆங்கிள்ட் அட் B குடுத்துருக்காங்க. அப்போ ABC. அப்போ ஏபி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், ஏசிபி 30 டிகிரி குடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் த லென்த்ஸ் ஆஃப் த சைடு பிசி அண்ட் ஏசி. இது கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு 30 டிகிரி குடுத்துருக்காங்களா? அப்போ டான் 30 அப்ளை பண்ணா நமக்கு வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இந்த சைடு கிடைச்சிருமா? அப்போ சொல்யூஷன். நீங்க அந்த டேபிள் பார்த்துக்கோங்க. sin 30, cos 30, tan 30 அதே மாதிரி sin 45 அந்த டேபிள் படிச்சுட்டு இங்க வாங்க. அப்போ tan 30 ஈக்குவல் டூ tan 30 னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு 5 அதாவது ஏபி பை பிசி. அப்போ tan 30 இஸ் 1/√3. அப்போ 5 பை பிசி which implies BC equal to 5√3 சென்டிமீட்டர். இப்போ BC கிடைச்சாச்சு. அப்போ 5√3 இது வந்து. அப்போ AC கண்டுபிடிச்சிடலாமா? by using Pythagoras theorem. AC square equal to or root of AC equal to root of AB square plus BC square. That is equal to root of 25. 5 square is 25. இது 5 into root 3 the whole square போட்டோம் அப்படின்னா 5 square into root 3 the whole square. அப்போ 25 into 3 equal to 75. அப்போ 75 equal to root 100 equal to 10. அப்போ 10 centimeter. அப்போ AC equal to 10 centimeter. BC equal to 5√3 centimeter. Next, in triangle PQR, right angled at Q. PQ equal to 3 centimeter and PR equal to 6 centimeter. Determine angle QPR and angle PRQ. ரைட் ஆங்கிள் அட் Q குடுத்துருக்காங்களா? இப்போ Q. PQ PR equal to 6 குடுத்துருக்காங்க. PQ equal to 3 சென்டிமீட்டர் குடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் QPR and PRQ கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் given PQ equal to 3 centimeter, PR equal to 6 centimeter. Therefore, sin R கண்டுபிடிக்கலாமா? அதாவது நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்குது. இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஹைபாட்னியூஸ். ஓ sin R equal to opposite by hypotenuse. அப்போ PQ by hypotenuse. PQ by PR equal to 3 by 6 equal to 1/2. அப்போ sin R equal to 1/2. ஆங்கிள் கண்டுபிடிக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த R இந்த சைடு வச்சுட்டு sin inverse of 1/2ன்னு கொண்டு போவோம். இப்படி வந்ததுன்னா நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அந்த டேபிள் பாருங்க. அந்த டேபிள்ல sin inverse of 1/2 வந்து 30 டிகிரியா? அப்போ sin inverse of 1/2 30 டிகிரி. அப்போ 30 டிகிரி. R equal to 30 டிகிரி. இப்போ இங்க போட்டுறலாம். இது 90 டிகிரியா?
அப்போ இது டோட்டலா 120. 90 + 30 120. அப்ப இது வந்து என்ன? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி பை ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. அதாவது சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இன்சைட் த ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரியா? அப்போ இது என்னவா இருக்கும்? 120. இப்போ 180 மைனஸ் 120 ஈக்குவல் டு 60 டிகிரியா? அப்ப டைரக்ட்டா போட்டுறலாமா 60 டிகிரின்னு? தேர்ஃபோர் QPRஆ? QPR ஈக்குவல் டு 60 டிகிரி. அப்ப R ஈக்குவல் டு அதாவது PRQ. ஆங்கிள் PRQ ஈக்குவல் டு 30 டிகிரி. ஆங்கிள் QPR ஈக்குவல் டு 60 டிகிரி. செகண்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8. If sin A minus B equal to 1 by 2, cos A plus B equal to 1 by 2, 0 less than A plus B lies between 0 and 90 degree. A is greater than B. Find A and B கொடுத்திருக்காங்க. Solution. Sin of A minus B equal to 1 by 2. இதுல இருந்து sin inverse கண்டுபிடிச்சிடலாமா? அதாவது angle. Sin inverse of 1 by 2, 30 degree. Equation 1. Next, cos of A plus B equal to 1 by 2 implies A plus B equal to cos inverse of 1 by 2 equal to 60 degree. Equation 2 னு வச்சுக்கலாம். அந்த டேபிள்ல நீங்க பார்த்துக்கோங்க. அப்போ 2A equal to 90 degree. அப்போ A equal to 45 degree. இதை தூக்கி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணலாமா? தேர்ஃபோர் A minus B equal to 30 டிகிரியில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 45 minus B equal to 30 degree minus B equal to minus 15 degree. Therefore B equal to 15 degree. கொடுத்திருக்காங்க A is greater than B ஆ? A வந்து 45, B is 15 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 8.2. எல்லாமே அந்த டேபிள்ல பேஸ் பண்ணி தான் வரும். இந்த டேபிள்ல நீங்க பார்த்துட்டு வாங்க. டேபிள்ல பக்கத்துல வச்சுக்கோங்க. sin 60 வந்து √3/2, cos 30 is √3/2 plus sin 30 is 1/2 plus cos 60 is 1/2 equal to √3 into √3 3, 2 into 2 4 plus 1/4 equal to 4/4 equal to 1. Next second problem. Tan square cos square. Oh, 2 into tan square 45 plus cos square 30 degree minus sin square 60. இப்போ tan 45 1. இப்போ 2 into 1 square வருமா? 1 square is 1 plus cos 30 வந்து √3/2. அப்போ √3/2 the whole square minus sin 60 is √3/2. அப்போ இங்க √3/2 the whole square. இப்போ equal to 2 plus 3/4 minus 3/4 equal to இது cancel ஆயிடுமா? equal to 2. Next cos 45 by secant 30 plus cosecant 30. இப்போ cos 45 degree is 1/2, 1/√2 divided by secant 30 வந்து cos 30 1/2. அப்போ secant 30 னா 2. Cosecant 30 is cosecant 30 √3/2 ஆ? Sin 30 is 1/2. Sorry, secant 30 is √3. secant 30 is அதாவது cos 30 √3/2. cos 30 equal to cos 30 is √3/2. Therefore secant 30 equal to 2/√3. அப்போ 2/√3 plus sin 30 is 1/2. Therefore cosecant 30 equal to 2 equal to 1/√2 divided by
2 plus 2 root 3 divided by root 3 equal to 1 by root 2 into root 3 by 2 plus 2 root 3. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழ வந்து இருக்கு இல்லையா? 2 plus 2 root 3 யோட கான்ஜுகேட் எடுப்போம். கான்ஜுகேட் எடுத்தோம் அப்படின்னா 2 minus 2 root 3. அப்போ மேலயும் கீழயும் அதால மல்டிப்ளை பண்ண போறோம். இன்டு 2 minus 2 root 3 by 2 minus 2 root 3. இப்போ ஈக்குவல் டு இந்த 2வ வெளிய எடுத்துறலாமா? இல்லன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இந்த ரூட் 3 ஆல இத மல்டிப்ளை பண்றோம். இப்போ 2 ரூட் 3 மைனஸ் ஆல்ரெடி 3 இருக்குது. ரூட் 3 இன்டு ரூட் 3 3 மாறும். அப்போ -6. 2 இன்டு 3 6 -6. இங்க a பிளஸ் b இன்டு a மைனஸ் b அப்போ ரூட் 2 இன்டு a பிளஸ் b இன்டு a மைனஸ் b a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a பிளஸ் b இன்டு a மைனஸ் b. இந்த ஃபார்மேட்ல இருக்கா? அப்போ a square is 2 square. அப்போ 4 minus b square is 4 into 3 12. இப்போ மேல வந்து 2 நம்ம வெளிய எடுத்துடலாமா? அப்போ 2 into ஏன்னா காமனா இருக்கு இல்லையா? 2 மைனஸ் 2 நான் வெளிய எடுக்கிறேன். எனக்கு கீழ வந்து -8 வரும். -12 பிளஸ் 4 வந்து -8 வரும். அதனால நான் என்ன பண்றேன்? இந்த -2 வெளிய எடுக்கிறேன். அப்போ -2 வெளிய எடுத்தோம் அப்படின்னா, இந்த -6 இருக்கு இல்லையா? அது வந்து 3 மாறும். இந்த இடத்துல மைனஸ் வருமா? மைனஸ் ரூட் 3 வரும். டிவைடட் பை கீழ ரூட் 2 இன்டு -8 -12 பிளஸ் 4 இஸ் -8. இங்க ரூட் 2 இருக்குது, இங்க 2 இருக்குது. கேன்சல் பண்ணலாமா? அந்த 2 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, ரூட் 2 இன்டு ரூட் 2 எழுதலாமா? அப்போ நான் கேன்சல் பண்றேன். தட் இஸ் ஈக்குவல் டு இங்க மைனஸ் இருக்குது, இங்க மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் ரூட் 2 கேன்சல் பண்ணா கீழ உள்ளது கேன்சல் ஆயிடும். அப்போ மைனஸ் ரூட் 2 இன்டு 3 மைனஸ் ரூட் 3 பை -8 அப்போ மைனஸ் மைனஸ் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ நம்மளோட ஆன்சர் 3 ரூட் 2 சாரி 3 ரூட் 2 உள்ள கொண்டு போயிரலாம். மைனஸ் ரூட் 2 இன்டு ரூட் 3 6 டிவைடட் பை 8 தான் நம்மளோட ஆன்சர். இத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும் இந்த ஸ்டெப். இல்லாட்டி கொஞ்சம் மிஸ்டேக் வரும். மிஸ்டேக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் 4th சப்டிவிஷன். Sin 30 is 1 by 2. Tan 45 is 1. Minus cosecant 30 is அதாவது sin 60 is சாரி sin cosecant 30 கிடையாது. cosecant 60 degree. Sin 60 is root 3 by 2. அப்ப cosecant 60 is 2 by root 3 divided by cos 30 is root 3 by 2. Secant 30 இருக்கிறதுனால 2 by root 3. இங்க cos 60 இருக்கா? அப்ப cos 60 is 1 by 2. cot 45 is 1. இப்போ கீழேயும் LCM எடுத்தோம்னா 2 root 3 வரும். இங்கேயும் LCM எடுத்தோம்னா 2 root 3 வரும். அதனால நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எப்படி கேன்சல் ஆக தான் போதும். இந்த 2 root 3 இந்த 2 root 3 LCM எடுத்தோம் அப்படின்னா. ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டு மேலே உள்ளது மட்டும் நான் எழுத போறேன். சிம்பிளிஃபை பண்ணிட்டு. பாருங்க. இப்போ இங்க 2 root 3 நம்ம LCM எடுக்கலாம். நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் 2 root 3. ஸோ ஸ்கிப் பண்ண போறேன் நான் அது. ஏன்னா தூக்கி வச்சுட்டே இருக்கணும். இல்ல லாஸ்ட் தான் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு. இதுனா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பாருங்க. இப்போ 2 இருக்குது, இங்க 3 இருக்கு. ரூட் 3 இருக்கா? அப்ப ரூட் 3 பிளஸ் 2 ரூட் 3 மைனஸ் 4. இந்த டிவைடட் பை 2 ரூட் 3 இருக்கு இல்லையா? அதை நான் எழுதல. ஏன்னா கேன்சல் ஆயிடும் அது. அதனால நான் எழுதல. அடுத்த இதுக்கு போறேன் நானு. கீழே டினாமினேட்டர் பாருங்க. இங்க ரூட் 3 இருக்கு. அப்போ 4 பிளஸ் ரூட் 3 பிளஸ் 2 ரூட் 3. இங்க பாருங்க. ரூட் 3 2 ரூட் 3 மைனஸ் 4 இங்க இது இருக்கு. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3 ரூட் 3 minus 4 by 3 root 3 plus 4. இப்போ இந்த ஸ்டெப் வந்துருச்சு.
நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்டின்னா, இதோட கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணலாம். இந்த 2√3 கேன்சல் ஆயிடும். அதனால தான் நான் எழுதல. அப்ப இதுக்கு கான்ஜுகேட் எடுத்து நம்ம இது மல்டிப்ளை பண்ணலாம். ஓ! இது a மைனஸ் b இன்டு a மைனஸ் b, a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். அப்ப 3√3 மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். இது a பிளஸ் b இன்டு a மைனஸ் b ஃபார்மேட்ல இருக்கா? அப்ப a ஸ்கொயர் 9 இன்டு 3 √3 த ஹோல் ஸ்கொயர் 3. அப்ப 9 இன்டு 3 27 மைனஸ் 16. 3√3 த ஹோல் ஸ்கொயர் 9 இன்டு 3 27 மைனஸ் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் தானே இது. அப்போ minus 2ab minus 2 into a is 6 24 root 3 plus 16 by 11 that is equal to 27 plus 16 is 43 minus 24 root 3 by 11 the answer. Next fifth problem 5 into cos 60 is 1 by 2 அப்போ 1 by 4 ஏன்னா ஸ்கொயர் இருக்குது plus 4 into cos 30 is root 3 by 2 ஏன்னா secant இருக்குது அப்போ 2 by root 3 the whole square அப்போ 4 by 3 minus 1 tan 45 sin 30 is sin square theta plus cos square theta 1 ஸோ அதனால நீங்க 1 போட்டுக்கலாம் டைரக்டா நீங்க சப்ஸ்டிட் பண்ணி போட்டாலும் 1 தான் வரும் sin square theta plus cos square theta equal to 1 இங்க சேம் டிகிரி இருக்கிறதுனால சாரிங்க சேம் ஆங்கிள் இருக்கிறதுனால நான் 1 போட்டிருக்கேன். சப்போஸ் வேற ஆங்கிள் குடுத்திருந்தாங்க அப்டின்னா நீங்க போட முடியாது. என்னதான் sin ஸ்கொயர் இருந்தாலும், cos ஸ்கொயர் இருந்தாலும். ஸோ 1 போட்டாச்சு டைரக்ட்டா. அப்ப மேல உள்ளத பாருங்க. 5/4 பிளஸ் 16/3 மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 15 எல்சிஎம் 12 15 பிளஸ் 64 மைனஸ் 1 ஈக்குவல் டு 70 சாரி இங்க 12 வரும் இல்லையா? எல்சிஎம் எடுத்ததுனால. அப்போ 79 மைனஸ் 12 by 12 equal to 67/12 the answer. Next, choose the correct option and justify your choice. The first subdivision 2 into tan 30 degree plus by 1 plus tan square 30 degree. So 2 into tan 30 is 1 by root 3 by 1 plus 1 by 3 equal to 2 by root 3 by 4 by 3 equal to 2 by root 3 into 3 by 4 equal to root 3 by 2. அப்போ எந்த ஆங்கிள் ரூட் 3/2 வந்து காசுக்கும் இருக்கு சைனுக்கும் இருக்கு பட் காசுக்கு வந்து 30 டிகிரியில் வரும் ஆனால் சைனுக்கு 60 டிகிரி இருக்கா அப்போ காஸ் 30 இங்கே கொடுக்கல அதனால சைன் 60 ஆப்ஷன் ஏ. சப்போஸ் காஸ் 30 கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் காஸ் 30 எடுத்துக்கலாம் இங்கே கொடுக்கல அதனால நான் சைன் 60 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 1 மைனஸ் டான் ஸ்கொயர் இது வந்து 1 மைனஸ் டான் ஸ்கொயர் இஸ் டான் 45 இஸ் 1 அப்போ 0/2 equal to 0. இப்போ 0 எங்க இருக்குது 0 வந்து எந்த ஆப்ஷன் டி டி. நெக்ஸ்ட் sin 2a equal to 2 sin a is true. இப்போ ஒவ்வொரு வேல்யூவா போட்டு பாருங்க. ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்க 0 நல்லா தெரியுது கிளியரா தெரியுது 0 sin 0 equal to ஏக்கு பதிலாக 0 போட்டிங்க அப்படின்னா 2 into 0 is 0 sin 0 2 into sin 0 sin 0 வேல்யூ வந்து 0 equal to 0வா 45 போட்டிங்கன்னா sin 90 வந்துடும் 2 into 45 90 டிகிரி வரும் equal to 2 into sin 45 வந்து 2 into 1 by root 2 வருமா இது வந்து 1 வரும் ஸோ இது வராது அதே மாதிரி போட்டு பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் கரெக்ட் அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 2 into tan 30 டிகிரி இப்போ 2 into tan 30 degree is 2 into 1 by root 3. Tan 30 is 1 by root 3. 1 minus 1 by 3 equal to 2 by root 3 by 2 by 3.
equal to 2 by root 3 into 3 by 2 equal to root 3. அப்போ tan root 3 வந்து tan 60 டிகிரியா? tan 60 டிகிரி. அப்போ ஆப்ஷன் சி. Next, third problem. Solution. If tan A plus B equal to tan A plus B equal to root 3. Tan A minus B equal to 1 by root 3. Tan A plus B equal to root 3 and tan A minus B equal to 1 by root 3. Therefore, A plus B equal to tan inverse of root 3 equal to 60 degree. The equation 1 ன்னு வச்சுக்கலாம். Next, A minus B equal to tan inverse of 1 by root 3 equal to 30 degree. The equation 2 ன்னு வச்சுக்கலாம். இப்போ 2A equal to 90 degree. அப்போ A equal to 90 by 2 equal to 45 degree. இதை substitute பண்ணலாம். Therefore, A plus B equal to 60 degree. இப்போ A 45 னா B equal to 60 minus 45 equal to 15 degree. இப்போ A equal to 45 degree, B equal to 15 degree. A is greater than B. Next, state whether the following are true or false. Justify your answer. Sin A plus B equal to sin of A plus B equal to sin A plus sin B. It's wrong. இது ஃபார்முலா வந்து தப்பு. The value of sin theta increases as theta increases. இப்போ theta value increase ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 0, 30 degree, 45 degree, 60 degree, 90 degreeயா? இப்போ sin theta என்ன பார்த்தோம்? 0, 1 by 2, 1 by root 2, root 3 by 2, 1 cos theta என்ன? 0, sorry 1, root 3 by 2, 1 by root 2, 1 by 2, 0. ஆப்போசிட்டா வரும். அப்படியே மாறி வரும் இல்லையா? இப்போ the value of sin theta increases ஆமா. இது வந்து வேல்யூஸ். sin thetaவோட வேல்யூஸ். theta வந்து இன்க்ரீஸ் ஆக 0ல இருந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ட்ரூ. நெக்ஸ்ட் cos thetaவை பாருங்க. அதே கொடுத்துருக்காங்க. the value of cos theta increases as theta increases. பாருங்க theta இன்க்ரீஸ் ஆக ஆக இது வந்து குறைஞ்சிட்டே போகுது. இதனால இது தப்பு. ஃபால்ஸ். நெக்ஸ்ட் sin theta equal to cos theta for all values of theta. இல்ல. எப்போ மட்டும் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா theta equal to 45 டிகிரியா இருந்தால் தான் sin theta equal to cos theta equal to 1 by root 2வா இருக்கும். ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருக்குது. theta equal to 45. மற்ற வேல்யூஸுக்கெல்லாம் இல்லை இல்லையா? அப்போ ஃபால்ஸ். cot A is not defined for A equal to 0. Yes. ஏன்னா tan 0 equal to 0வா? அப்போ cot Aனா இப்போ ஏக்கு வந்து 0 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஏக்கு 0 போட்டிருக்கேன் நான். அப்போ cot 0 equal to 1 by tan 0வா? tan 0 0. அப்போ 1 by 0 is infinity-யா? அப்போ is not defined. True. Next part அடுத்த வீடியோல பார்க்கலாம். Please share and subscribe my channel. Thank you.